Good morning students. I am Satya. Welcome to Satya's class. நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 12th பிசிக்ஸ் சப்ஜெக்ட்ல யூனிட் 4ல இருந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நவ் வி வில் என்டர் இன்டு பார்ட் 3. ஸோ இதில் பார்க்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே வந்து நீட் எக்ஸாம்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. First question. A 50 cm long solenoid has 400 turns per centimeter. The diameter of the solenoid is 0.04 meter. Find the magnetic flux linked with each turn when it carries a current of 1 ampere. ஓகே, solenoidனா நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு வயரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ஒரு காயில் மாதிரி கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். சிங்கிளாக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வயரை ஒரு காயில் மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு நேம் தான் வந்து solenoid அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 50 சென்டிமீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு சொலினாய்ட் வந்து நம்ம எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சொலினாய்டில் ஒரு சென்டிமீட்டருக்கு 400 டர்ன்ஸ் வந்து இருக்கு. தென் டயாமீட்டரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.04 மீட்டர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சொலினாய்ட் வழியாக 1 ஆம்பியர் கரண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறப்போ ஒரு டேர்னுக்குள்ளே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, ஸோ அதுதான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, ஸோ கிவன் வேல்யூஸ் என்னன்னு பார்த்துடலாம். லென்த் எல்லோட வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க 50 சென்டிமீட்டர்னு. ஸோ சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணணும், மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். 50 × 10⁻² போட்டோம் அப்படின்னா 0.5 மீட்டர்னு வரும். டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 400. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டயாமீட்டரோட வேல்யூ 0.04 மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு டயாமீட்டர் டேரெக்டாக வந்து நம்ம கால்குலேஷனுக்கு கொண்டு வர மாட்டோம், ரேடியஸ் தான் நம்ம கொண்டு வருவோம். ஸோ ஆர் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணலாம். இப்போ 0.04 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா ரேடியஸுடைய வேல்யூ கெட் பண்ணிடலாம், 0.02 மீட்டர். தென் கரண்ட்டுடைய வேல்யூ, ஐயுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1 ஆம்பியர். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, பை இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படின்னு வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ, பியுடைய வேல்யூ நமக்கு வேணும், அண்ட் ஏரியாவோட வேல்யூ நமக்கு வேணும். ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா நோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, பை இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஓகேவா? ஸோ பியுடைய வேல்யூ வேணும், ஏவோட வேல்யூ வேணும். ஸோ ரெண்டுமே வந்து டேரெக்டாக இங்கே கொடுக்கல. ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பி கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, பி இஸ் ஈக்குவல் டு μ0 ni. ஒரு வழியாக மேக்னெட்டிக் ஃபீல்டு பாஸ் ஆகுறப்போ எனக்கு அதுக்கான எக்ஸாக்ட் ஃபார்முலா நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா பி தட் இஸ் ஈக்குவல் டு μ0 ni அப்படின்னு வந்து நம்ம ரைட் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் இந்த கொஸ்டினில் இந்த என்னோட வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ அந்த என் வேல்யூவே நமக்கு மீட்டரில் கொடுக்காம சென்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per மீட்டர். ஓகே, ஸோ 400 டர்ன்ஸ் per சென்டிமீட்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், 10⁻²ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிரும், 40,000 டர்ன்ஸ் per மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அடுத்ததா இந்த n வேல்யூவை எடுத்துகிட்டு வந்து நமக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிக்கான ஃபார்முலா என்ன, μ0 ni. ஸோ μ0ஓட வேல்யூ என்ன, ஸோ இது மெமரி பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ μ0 தட் இஸ் ஈக்குவல் டு 4π × 10⁻7. ஓகேவா? அண்ட் என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 40,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு ஐயுடைய வேல்யூ 1 ஆம்பியர். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 0.016 பை அப்படிங்கிற ஆன்சர் வரும். யூனிட் வந்துட்டு டெஸ்லா. ஸோ பையோட நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், இன்ட்டு 3.14 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0.0503 அப்படிங்கிற ஆன்சர் வந்து வரும். ஸோ இந்த ஆன்சரையும் போட்டு நம்ம கால்குலேஷன் கொண்டு வரலாம், இல்லை அப்படின்னா பை வந்து லாஸ்ட்டாகவும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம பி கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ஃபார்முலாவில் நம்ம என்ன இருக்குது, ஏ வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் சொலினாய்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ சொலினாய்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன், சர்க்கிள் ஷேப்பில் ஒரு காயில் மாதிரி தான் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ காயிலோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அப்போ சர்க்கிளோடைய ஏரியாக்கான ஃபார்முலா என்ன, ஏ ஈக்குவல் டு πr². சரிங்களா? ஸோ ஏ தட் இஸ் ஈக்குவல் டு πr². ஸோ இதே கொஸ்டினில் வந்து சொலினாய்ட் வந்து எனக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிரியேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ தட் இஸ் ஈக்குவல் டு a², ஸ்கொயருக்கான ஏரியா ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். a² வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டர்ன்ஸ் அப்படின்னாலே நமக்கு எங்கே வரும் அப்படின்னா சர்க்கிளாக ரொட்டேட் பண்ணுறப்ப தான் வரும். ஓகேவா? ஸோ
அதனால என்ன குடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல என்ன இருக்கு, என்ன கீவேர்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு, ஸோ அதுக்கேத்த மாதிரி ஃபார்முலா வந்து நம்ம போடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சர்க்கிள், இந்த கொஸ்டின்ல வந்து சர்க்கிள் கேஸ் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஏரியா தட் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை இன்டூ ஆருடைய வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், 0.02. ஸோ ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 4 இன்டூ 10⁻⁻4 பை அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஏரியா அப்படிங்கிறதுனால யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, பியுடைய ஆன்சரும் கிடச்சிருச்சு, ஏவோட ஆன்சரும் கிடச்சிருச்சு. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஈஸியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ பை தட் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ ஏ. ஸோ பியுடைய வேல்யூ 0.016 பை இன்டூ ஏவுடைய வேல்யூ 4 இன்டூ 10⁻⁻4 பை. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6.4 இன்டூ 10⁻⁻6 பை இன்ட்டு பை ஸ்கொயர்னு வரும். ஸோ யூனிட் என்ன, வெபர். ஓகேவா? ஸோ பையோடைய வேல்யூ 3.14. ஸோ இது ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு 9.87 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஸோ 9.86ஐயும் 6.4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ 6.32 இன்டூ 10⁻⁵ அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ யூனிட் வந்து நம்ம மறந்துடக்கூடாது, வெபர். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நமக்கு தேவையான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்க்குள்ளான ஆன்சர் வந்து கிடைச்சாச்சு. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் linked with each turn pi value that is equal to 6.32 into 10⁻⁵ வெபர். ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 ஃபார்முலா இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். காமனாக இருக்கக்கூடிய ஃபார்முலா பை இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஸோ பியுடைய வேல்யூ டைரெக்டாக நமக்கு கொடுக்கல, ஏவோட வேல்யூ டைரெக்டாக நமக்கு கொடுக்கல, ஜஸ்ட் சொலினாய்டு அப்படிங்கிற வேர்ட் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பியுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும் பை யூசிங் பி தட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் NI அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா ஏ சர்க்கிள் காயில் அப்படிங்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மொத்தம் 3 ஃபார்முலா, பைக்கு, தென் ஏக்கு, தென் பி. ஸோ 3மே தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக நம்மளால ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். செகண்ட் கொஸ்டின். A coil of 200 turns carries a current of 0.4 ampere. If the magnetic flux of 4 milliweber is linked with each turn of the coil, find the inductance of the coil. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்ட்ரைட் ஃபார்முலா, ஸ்ட்ரைட் டேட்டாஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு காயில் வந்து எடுத்திருக்காங்க, 200 டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காயில் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 200 டர்ன்ஸ் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பெர் மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பெர் சென்டிமீட்டர் அப்படிங்கிற வேர்டு இங்கே கொடுக்கல. சரிங்களா? ஸோ n வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னே வந்து நம்ம எடுத்துக்கலாம் கால்குலேஷனுக்கு. அடுத்ததாக கரண்ட்டுடைய வேல்யூ, ஐயுடைய வேல்யூன்னு கொடுத்துருக்கான், 0.4 ஆம்பியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுடைய வேல்யூ, பையுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 மில்லி வெபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெபரில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ 4 இன்ட்டு 10⁻³ வெபர் அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன கேட்குறாங்க, ஒரு சொலினாய்ட் காயில் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பேட்டரி ஜாயின் பண்ணியிருக்காங்க. பேட்டரி வழியாக நமக்கு 0.4 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ ஒரு டர்னுக்கும் பை வந்து எவ்வளோ கிரியேட் ஆகுதுன்னா 4 மில்லி வெபர் கிரியேட் ஆகுது. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா அந்த காயில் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இண்டக்டன்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ இண்டக்டன்ஸ் எந்த லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம், எல் அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ எல் வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு n⁻/i. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். திரும்பவும் நான் ஃபார்முலா சொல்கிறேன். இண்டக்டன்ஸ் ஆஃப் அ காயில் L தட் இஸ் ஈக்குவல் டு n⁻/i. ஓகேவா? ஸோ இதில் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், பை அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் ஈச் டர்ன், அண்ட் i அப்படிங்கிறது கரண்ட்டுடைய வேல்யூ. ஸோ வேல்யூஸை நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்னுடைய வேல்யூ என்ன, 200 இன்டூ பையோடைய வேல்யூ 4 இன்ட்டு 10⁻⁻3. ஓகேவா? டிவைடட் பை ஐயுடைய வேல்யூ என்னது, 0.4 ஆம்பியர். ஸோ ஜஸ்ட்டு வேல்யூஸை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிரும். L that is equal to 2 ஹென்ரி. இண்டக்டன்ஸ் ஆஃப் அ காயிலுக்கு யூனிட் என்ன அப்படின்னா ஹென்ரி. சரிங்களா? ஸோ L வேல்யூ that is equal to 2 ஹென்ரி. தேர்ட் கொஸ்டின். 2 air core solenoids have the same length of 80 cm and same cross-sectional area 5 cm square. Find the mutual inductance between them if the number of turns in the first coil is 1200 turns and that is in the second coil is 400 turns. Okay. ஸோ இங்கே என்ன எடுத்திருக்காங்கன்னா 2 சொலினாய்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து சேம் லென்த்லையும் இருக்குது, சேம் லென்த்தில் இருக்குது. ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 காயில்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம், 2 சொலினாய்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ சொலினாய்ட் 1ல் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 1200ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் காயில் 2 உடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 400 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறப்போ நமக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ ரெண்டுமே வந்து சேம் லென்த்தில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம்.
ஓகே, ஸோ கிவன் டேட்டாஸ் என்னன்னு பார்த்துடலாம். லென்த் ஆஃப் த ஈச் solenoid L வேல்யூ 80 சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டரில் இருக்கிறத மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 80 × 10⁻2 போட்டோம் அப்படின்னா 0.8 மீட்டர்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ 5 இன்ட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயரை வந்து மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்ட்டு 10⁻4 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் காயில் N1 உடைய வேல்யூ 1200. N2 உடைய வேல்யூ செகண்ட் காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N2 that is equal to 400. அண்ட் ஏர் மீடியம் தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ 2 ஏர் கோர் solenoids அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியம் என்ன அப்படின்னா ஏர் மீடியம் தான். ஸோ அதில் வந்து நமக்கு மியூ நாட்டோடைய வேல்யூ 4π × 10⁻7 ஹென்ரி per மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நமக்கான ஃபார்முலா என்ன? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து எந்த லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் M அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். செல்ஃப் இண்டக்டன்ஸை வந்து நம்ம எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா L அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ப்ராப்ளம் தான் செகண்ட் ப்ராப்ளமாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 2 solenoid காயில்ஸ் எடுத்திருக்காங்க. ரெண்டையும் ஒன்னோட ஒன்று பக்கத்தில் நம்ம எழுதிட்டு போகிறப்போ நமக்கு என்ன மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். M that is equal to mu naught N1 N2A divided by L. சரிங்களா? ஸோ இதில் மியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ ஏர் மீடியம்ங்கிறதுனால 4π × 10⁻7 ஹென்ரி per மீட்டர். N1 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் காயில். N2 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த செகண்ட் காயில். அண்ட் M அப்படிங்கிறது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். ஸோ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஹென்ரி. அண்ட் A அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மீட்டர் ஸ்கொயர். L அப்படிங்கிறது லென்த் ஆஃப் த solenoid. ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு கிவன் டேட்டாஸில் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ M that is equal to மியூ நாட்க்கு பதிலாக 4π × 10⁻7. N1 உடைய வேல்யூ 1200, N2 உடைய வேல்யூ 400, A உடைய வேல்யூ 5 × 10⁻4 டிவைடட் பை L உடைய வேல்யூ 0.8. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்குது? 3π × 10⁻4 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ பையோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு 9.42 × 10⁻4 ஹென்ரி அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து மில்லி ஹென்ரியில் வேணும் அப்படின்னா நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். 0.942 மில்லி ஹென்ரி அப்படின்னு வந்து எழுதலாம். அதர்வைஸ் 0.942 × 10⁻3 ஹென்ரி அப்படின்னு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் மில்லி ஹென்ரி இருக்கா இல்லை வெறுமனே வந்து ஹென்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ சிம்பிள் ஃபார்முலா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் that is equal to mu naught N1 N2A divided by L. ஸோ கிவன் டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். சிம்பிள் கொஸ்டின் தான். ஃபோர்த் ப்ராப்ளம். A long solenoid having 400 turns per centimeter carries a current 2 ampere. A 100-turn coil of cross-sectional area 4 cm squared is placed coaxially inside the solenoid so that the coil is in the field produced by the solenoid. Okay. Find the EMF induced in the coil if the current through the solenoid reverses its direction in 0.04 second. ஓகே, சிம்பிள். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லாங் solenoid வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 400 turns per centimeter அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ணணும்? மீட்டரை வந்து கன்வெர்ட் பண்ணணும். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காயில் வழியாக லாங் solenoid வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டுடைய வேல்யூ 2 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்ததாக ஒரு 100 டர்ன் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சின்ன solenoid காயிலை வந்து எடுத்துகிட்டு வந்து உள்ள அந்த லாங் solenoidக்குள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இன்னொரு காயில் வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த solenoid லாங் solenoidக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ அதோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 100 டர்ன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? தென் அதோட ஏரியா வந்து 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி இங்கே நமக்கு வெளியில் வந்து கரண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி கரண்ட் பாஸ் ஆகுறது உள்ளே இருக்கக்கூடிய இந்த காயிலையும் நம்ம எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி அஃபெக்ட் பண்ணுறப்போ இஎம்எஃப் வந்து அந்த செகண்ட் காயிலில் எவ்வளோ கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஹிண்ட் வேர்டும் கொடுத்துருக்காங்க. கரண்ட்டுடைய டைரக்ஷனை வந்து 0.04 செகண்ட்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.04 செகண்ட்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது ஏ அப்படிங்கிற எக்ஸ் அப்படிங்கிற டைரக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கரண்ட்டை வந்து நம்ம 0.04 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா -x அப்படிங்கிற டைரக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி விட்றோம், சேஞ்ச் பண்ணி விட்றோம். சரிங்களா? ஸோ அப்படி சேஞ்ச் ஆகுறப்போ நமக்கு என்ன கிரியேட் ஆகுதுன்னா இந்த உள்ளே பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காயிலில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இஎம்எஃப் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. ஓகே. இதில் என்னென்ன கிவன் டேட்டாஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
டர்ன்ஸ் per சென்டிமீட்டர் ஆஃப் சொலினாய்டு லாங் சொலினாய்டுடைய டர்ன்ஸ் வந்துட்டு 400 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கரண்ட் இந்த சொலினாய்டு ஐயுடைய வேல்யூ 2 ஆம்பியர். டர்ன்ஸ் இந்த காயில் n that is equal to 100. ஓகே, ஏரியா ஆஃப் த காயில் ஏ உடைய வேல்யூ 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயர்ல நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 4 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். தென் டைம் டேக்கன் டு ரிவர்ஸ் த கரண்ட் டெல் டி. டைமை வந்துட்டு டி அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ டைம் வேரியேஷன் இந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால 0.04 செகண்ட்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் வேரியேஷன் அப்படிங்கிறதுனால டெல் டி அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ த வேல்யூ 0.04 செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சொலினாய்டு வழியாக எவ்வளோ பாஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா கரண்ட் வந்து எவ்வளோ டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு எப்படி அதோடைய குவான்டிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறமா இஎம்எஃப் நம்ம கால்குலேட் பண்ணணும் யூசிங் அ ஃபாரடேஸ் லா. ஓகேவா? ஸோ 3 ஸ்டெப் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த சொலினாய்டு பி உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். லாங் சொலினாய்டுக்கு பி யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ பி தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? μ0 ni. டர்ன்ஸ் per சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க 400. ஸோ 400 வந்து நம்ம என்ன பண்ணணும்? பெர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ பெர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்? 400 × 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்போ 4 × 10⁴ அப்படின்னு வரும். அதர்வைஸ் வந்து 40,000 அப்படிங்கிற ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததாக பி உடைய வேல்யூ ஃபார்முலா என்ன? μ0 ni தானே. ஸோ μ0 என்ன? 4π × 10⁻⁷. ஸோ இங்கே வேறு எந்த மீடியமும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக ஏர் மீடியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 4π × 10⁻⁷. அண்ட் என்னோட வேல்யூ 4 × 10⁴. அண்ட் ஐயுடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆம்பியர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.032 பை அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ பையோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறப்போ 0.1005 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். யூனிட் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்லா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினில் கரண்ட் ரிவர்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் நமக்கு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ் பியிலேருந்து -b அப்படின்னு வேரி ஆகுது. அதர்வைஸ் -bலேருந்து +b அப்படின்னு வேரி ஆகுது. ஸோ அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கால்குலேட் பண்ணணும். ஸோ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டை எந்த லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம்? ∆b அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி சேஞ்ச் ஆகுது? +bலேருந்து -bக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ +b அண்ட் வேரியேஷன்ஸ் டிஃபரன்சஸ் அப்படிங்கிறதுனால மைனஸ் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். மைனஸ் அடுத்த செகண்ட் வேரியேஷன் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா -b. சரியா? ஸோ இப்போ -b இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2b அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. நமக்கு என்ன தேவை? சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் தான் என்ன அப்படிங்கிறது தேவை. ஸோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் உடைய ஃபார்முலா என்ன? ∆φ தட் இஸ் ஈக்குவல் டு BA அப்படிங்கிறது தான் காமன் ஃபார்முலா. ஸோ ஏங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் B அப்படிங்கிறது வெறுமனே மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம போடுவோம். ஆனால் இந்த ஃபார்முலாவில் இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? ∆B கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ∆Bயை தான் இந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ∆φ that is equal to A ∆B. ஸோ ∆Bக்கான வேல்யூ என்னது? 2B. ஸோ அப்போ A × 2B அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? வெறுமனே சிங்கிள் காயில் மட்டும் கொடுத்துருந்தாங்க, அதோடைய டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகலை, காமனாக தான் இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா π = BA அப்படிங்கிற ஃபார்முலா மட்டும் போட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் வந்து அதோடைய டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் எனக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ∆φ வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் உடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அக்கார்டிங் டு ஃபாரடேஸ் லா E வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு n × ∆φ/∆t. ஸோ டேர்ம்ஸ் கிவன் வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ n வந்துட்டு 100. ∆φ உடைய வேல்யூ A 2B. ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 4 × 10⁻⁴. 2 × B உடைய வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணோம்? 0.0325 அப்படிங்கிற வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அண்ட் ∆t டைம் வேரியேஷன் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 0.04 அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈக்குவேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 0.064π அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது. ஸோ பையை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 0.201 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ இஎம்எஃப்கான யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வோல்ட். ஸோ 0.20 வோல்ட் அப்படிங்கிற ஃபைனல் ஆன்சர் எனக்கு கிடைக்குது.
ஸோ ஃபைனலி த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த காயில் இஸ் 0.20 வோல்ட். ஸோ இது கொஞ்சம் பெரிய சம் தான். 3 ஃபார்முலா வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா சீக்கிரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். Next problem. A 200 turn circular coil of radius 2 cm is placed coaxially within the long solenoid of 3 cm radius. If the turn density of the solenoid is 90 turns per centimeter, then calculate the mutual inductance of the coil and the solenoid. Okay, mutual inductance of the coil என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து லாஸ்ட்டாக பார்த்த ப்ராப்ளம் மாதிரி தான். ஒரு லாங் சொலினாய்டு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இன்னொரு ஸ்மால் சொலினாய்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் வந்து நம்ம மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு தனித்தனியாக காயில்ஸ் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? எம் தட் இஸ் ஈக்குவல் டு μ0 n1 n2 a டிவைடட் பை எல். அந்த ஃபார்முலா வந்து நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து செப்பரேட் காயில்ஸ் தனித்தனியாக வந்து இருக்கும். அந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்லைட் நம்பர் 3ல போயிட்டு பாருங்கள். ப்ராப்ளம் நம்பர் 3ல 2 காயில்ஸ் வந்து நம்ம தனித்தனியாக ப்ளேஸ் பண்ணியிருப்போம். பக்கத்தில் ஜஸ்ட் எடுத்துகிட்டு மட்டும் போவோம். பட் இந்த ப்ராப்ளமில் என்ன அப்படின்னா, ஒரு லாங் சொலினாய்டு இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஸ்மால் சொலினாய்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து எனக்கு எவ்வளோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வேறு ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா m that is equal to n2 mu0 na. ஓகேவா? m that is equal to n2 mu0 na. ஸோ a அப்படிங்கிறது ஸ்மாலர் காயிலுடைய ஏரியா. சரியா? ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ கேட்டிருக்கிற கொஸ்டினில் பக்கத்தில் காயில்ஸ் பிளேஸ் ஆகி இருக்கா, இல்லை வந்து ஒரு காயிலுக்குள்ளே இன்னொரு காயில் வந்து பிளேஸ் ஆகி இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிவன் டேட்டாஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆஃப் அ சர்க்குலர் காயில் n2 உடைய வேல்யூ 200 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த காயிலோட ரேடியஸ் 2 × 10⁻² மீட்டர்னு நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ரேடியஸ் ஆஃப் த சொலினாய்டு, அதாவது இந்த லாங் சொலினாய்டு, அதோட ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர். பட் அது வந்து ஃபார்முலாவில் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அது ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து டர்ன் டென்சிட்டி ஆஃப் த சொலினாய்டு, ஸ்மால் என்னுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 90 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர். டர்ன் டென்சிட்டி ஆஃப் த சொலினாய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 90 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர். ஸோ 90 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர் வந்து நம்ம டர்ன்ஸ் பர் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 9000 டர்ன்ஸ் பர் மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த சொலினாய்டுக்கு ஃபார்முலா என்ன, V that is equal to μ0 ni. ஸோ இங்கே வந்து ஒரு காயிலுக்குள்ளே இன்னொரு காயில் வந்து பிளேஸ் ஆகி இருக்கு. ஸோ அதோட ஏரியாவை வந்து நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ த ஈச் டர்ன் ஆஃப் த சர்க்குலர் காயில் பையுடைய வேல்யூ BA. ஸோ μ0 nia அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலாவாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலர் காயில் அப்படிங்கிறதுனால πr² ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ π × ஆருடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 2 × 10⁻² அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வேல்யூவை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு 4π × 10⁻4 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்குது. இது வந்து ஏரியாவோட வேல்யூ. சரிங்களா? ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, m that is equal to n2 divided by I. ஸோ இட் வில் பி ஈக்குவல் டு n2 μ0 na அப்படிங்கிற ஆன்சர் தான் நமக்கு இருக்கு. ஸோ இதில் வந்து வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ n2 உடைய வேல்யூ 200 இன்ட்டு μ0 உடைய வேல்யூ 4π × 10⁻7 அண்ட் என்னுடைய ஸ்மால் என்னுடைய வேல்யூ வந்துட்டு 9000 அண்ட் ஏ உடைய வேல்யூ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் 4π × 10⁻4. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் ஆன்சர் 28.4 × 10⁻4 ஹென்ரி. சரிங்களா? ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு வந்து 28.4 × 10⁻4 ஹென்ரி அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம மில்லி ஹென்ரியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 2.84 × 10⁻3 ஹென்ரி அப்படின்னு போடலாம். அதர்வைஸ் 2.84 மில்லி ஹென்ரி அப்படின்னு வந்து நம்ம இண்டிகேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ த ஃபைனல் ஆன்சர், த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிட்வீன் த சொலினாய்டு அண்ட் த காயில் இஸ் m வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 2.84 மில்லி ஹென்ரி. டுடேஸ் கிளாஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம கிளாஸோட வாட்ஸ்அப் லிங்க்கை வந்து ஃபஸ்ட்டு கமெண்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். வில்லிங்னஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள், நம்மளோட கிளாஸை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.